வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடத்தின் பின்னாடி இருக்கிற வினா விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அளவீடுகள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா? 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருசுலேருந்து சின்னதுக்கு கிலோமீட்டர், அப்புறம் மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஆப்ஷன் சி. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். சரியா தவறா என எழுதுக. நிறையை 126 கிகி என கூறுவது சரியே. சரி. கிகினா கிலோகிராம். சரிதான். ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். அப்படிலாம் அளவிட முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. டேப் வச்சு தானே மெஷர் பண்ண முடியும். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். சரி. முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். கிடையாது. மீட்டர் தான் நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறை. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறையாகும். சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகுமுறையில் நீளத்தின் அலகு மீட்டர். ஐநூறு கிராம் என்பது எத்தனை கிலோகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/2 கிலோகிராம். இப்படி போடலாம், அப்படி இல்லைன்னா இப்படி போடலாம். 1/2 கிலோகிராம் ஏதாவது ஒன்று, இது அல்லது இது. இதுதான் ஆன்சர் வரும். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவை எப்படி அளக்கலாம்? கிலோமீட்டர். ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர். பொறுத்துக. நிரல் ஆ, நிரல் ஆ 2 கொடுத்துருக்குறாங்க. முன்கையின் நீளம் நீளத்தின் எஸ்ஐ அலகு நானோ, காலத்தின் எஸ்ஐ அலகு கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து மீட்டர், வினாடி, 10 கியூப், 10⁻⁻9 முழம் கொடுத்துருக்காங்க. முன்கையின் நீளம் முழம், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ அப்படின்றது 10⁻⁻9. காலத்தின் எஸ்ஐ அலகு செகண்ட், வினாடி. கிலோ அப்படின்றது 10⁻3. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இதோட முடியுது. அடுத்தது செகண்ட் லெசன் பார்த்தோம்னா விசையும் இயக்கமும் அப்படின்ற லெசன். அதோட புக் பேக் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடு. வேகத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட். கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்குறாங்க. பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. அலைவுறு இயக்கம்னா இப்படி போயிட்டே வருது. அதாவது அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. வேகம் = தொலைவு இன்று காலம், வேகம் = தொலைவு பை காலம், அடுத்தது வேகம் = காலம் பை தொலைவு, வேகம் = 1 தொலைவு இன்று காலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டு. வேகம் = தொலைவு பை காலம் அப்படின்றது தான் சரியான ஃபார்முலா. கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள்.
கூற்று 1, கீதாவின் வேகம் ஒரு நிமிடத்துக்கு 1 கிலோமீட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று 2, கீதாவின் வேகம் ஒரு மணிக்கு 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு கருத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டுக்கு 40 நிமிடத்தில் போகுது. அப்போ ஒரு நிமிடத்துக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்றது தான் சரி. இப்போது கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என கூறு. தவறு எனில் சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்றது சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும், அதுவும் சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட், அது சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோக்கள் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தவறு. அது வந்து என்ன சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு உணர்வு நிலை இருக்கும், அக உணர்வு நிலை இருக்கும், ஆனால் ரோபோக்களுக்கு அது இருக்காது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நேராக செல்லுதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல. நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். புவியீர்ப்பு விசை வந்து தொடு விசையா தொடா விசையான்னு கேட்குறாங்க. தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கமாகும். ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 பிக்சர்ஸ் கொடுத்து எது என்னென்ன இயக்கம்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஸ்லைடு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோனா நேர்கோட்டு இயக்கம் இது. அடுத்தது வந்து பம்பரம் வந்து சுழற்சி இயக்கம். அடுத்தது ஊஞ்சல் வந்து அலைவு இயக்கம். அடுத்தது இந்த மாதிரி பிடிச்சிட்டு சுற்றுறது வட்ட இயக்கம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நேர்கோட்டு இயக்கம் சுழற்சி இயக்கம், கார் போகிறது. ஸோ இதில் இந்த லெசன் 2 வந்து விசையும் இயக்கமும் அப்படின்ற 2வது லெசன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது லெசன் பார்க்கலாம். 3வது லெசன் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. தங்க மோதிரம், இரும்பு ஆணி, ஒளி, எண்ணெய் துளி. ஒளி வந்து பருப்பொருளால் ஆனது அல்ல. 400 மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் 200 மில்லி. என்ன இருக்குதோ அதுதான் அதோட பருமன், 200 மில்லி. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை எந்த முறையில் நீக்கலாம்? கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையில் நீக்கலாம். அரிசி மற்றும் பருப்புகளில் உள்ள லேசான மாசு பொருட்களை எந்த முறையில் நீக்கலாம்? புடைத்தல் முறையில் நீக்கலாம். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் அவசியம் எது தேவைன்னா காற்று. டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதாவது திடப்பொருள் நீர்மம் வாயு. இது 4ல் எதை வந்து வடிகட்டுதல் மெத்தடில் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திடப்பொருள் நீர்மம். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல அப்படின்னு கேட்டு பாலுடன் காபி, எலுமிச்சை ஜூஸ், நீர், கொட்டைகள், புதைத்த ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. நீர் வந்து கலவை அல்ல. கீழ்காணும் கூற்று சரியா அல்லது தவறா என கூறு. தவறாக இருப்பினா அது எப்படி சரியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். காற்று அழுத்தத்திற்கு உட்படாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது தவறு. காற்று அழுத்தத்திற்கு உட்படும். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கிடையாது. திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட பருமன் உண்டு. இது ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிவர்ஸில் வரும். திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. திண்மத்தில் துகள்கள் நகரவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தவறு. சமைக்கும் முன்பு பருப்பு வகைகளை நீரில் கழுவி அதை வந்து தெளிய வைத்து இருக்கிறது மூலமாக தான் நம்ம வந்து என்ன செய்வோம், ஃபில்டரை வச்சு வடிகட்டிகிட்டு இருக்க மாட்டோம், கையாலே இருத்து வடிகட்டிடுவோம் இல்லையா. திடப்பொருட்களில் இருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கான
பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. அதாவது இவங்க அப்படியே ஆர்டர் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து திடப்பொருளேருந்து நீர்ம பொருளை பிரிக்கிறதுக்காக வடிகட்டி பயன்படுத்துவோம் கிடையாது. நீர்மத்தில் கரைஞ்சிருக்கிற திடப்பொருளை வடிகட்ட தான் வடிகட்டி பயன்படுத்துவோம். இவங்க அப்படியே ஆர்டர் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். இது சரி. காற்று ஒரு தூய பொருளாகும். இல்லை கிடையாது. காற்று வந்து ஒரு கலவை, பல வாயுக்களின் கலவை அது. தயிரிலிருந்து வெண்ணெய் வண்டலாக்குதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். தவறு. வண்டலாக்குதல் முறை மூலமாக வெண்ணெயை பிரித்தெடுப்போம் கிடையாது. கடைதல் முறை மூலம் தான் பிரித்தெடுப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பண்புகளும் உதாரணமும் கொடுத்துருக்குறாங்க. எளிதில் உடையக்கூடியது, எளிதில் வளையக்கூடியது, எளிதில் இழுக்கலாம், எளிதில் அழுத்தலாம், எளிதில் வெப்பமடையும் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோன்னா உலோகத்தட்டு, ரப்பர் வளையம், பருத்தி, கம்பளி, மண்பானை, நெகிழி வயர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக. எளிதில் உடையக்கூடியது வந்து மண்பானை, எளிதில் வளையக்கூடியது வந்து ஒயரு, நெகிழி வயர். எளிதில் இழுக்கலாம் அப்படின்னா ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம் அப்படின்னா பருத்தி, கம்பளி. எளிதில் வெப்பமடைவது உலோகத்தட்டு. இதெல்லாமே காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொறுத்துக தான் இது. அடுத்தது வந்து எந்தெந்த மெத்தடில் பிரிப்போம் அப்படின்றது ஒரு இதுலையும், எதை அப்படி பிரிப்போன்ற பொருட்களை இங்கேயும், அந்த முறையோட பெயரையும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல், லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல், கரையாத மாசு பொருட்களை நீக்குதல், காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பகுதி பொருட்களிலிருந்து பிரித்தல், நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல். இது 5 இங்கே இருக்குது. சுண்ணாம்பு, சுண்ணக்கட்டி நீருடன் கலந்திருத்தல், மணல் மற்றும் நீர், இரும்பு சார்ந்த மாசுக்கள், அரிசி மற்றும் கல், உமி மற்றும் நெல். அது வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா காந்த பிரிப்பு முறை, தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், கைகளால் தேர்வு செய்தல், தூற்றுதல். இதில் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல் அப்படின்றது என்னென்னா, இதில் வந்து என்ன நம்ம கண்ணால் பார்த்து நம்மளே எடுத்து போடுறது என்ன, அரிசி மற்றும் கல். அதை எப்படி செய்வோம்? கைகளாலே பிரிப்போம். ஸோ அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல் ஃபஸ்ட்டு ஒன். லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல் அப்படின்னா உமி வந்து ரொம்ப லேசாக இருக்கும். நெல் வந்து உமியோடு ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் கனமான பொருள். ஸோ இதை வந்து எந்த முறையில் பிரிப்போம்? தூற்றுதல் முறையில் பிரிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் 2. கரையாத மாசு பொருட்களை பிரித்தல் வந்து சுண்ணாம்பு கட்டி வந்து தண்ணியில் கரையாது. அப்போ வந்து அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல். சுண்ணாம்பு கட்டி கரைஞ்ச ஒரு தண்ணியை வந்து நம்ம தெளிய வச்சிட்டோம்னா அது வந்து என்ன செஞ்சிடும்? சுண்ணாம்பு தூள் எல்லாம் அடியில் போய் செட் ஆகிடும். அப்போது அது வந்து தெளிய வைத்த இருத்தல் மெத்தடு. 3வதுக்கு இதான் ஆன்சர். காந்தத்தன்மை கொண்ட பொருட்கள்னாலே இது வந்து காந்த பிரிப்பு முறை தான். இரும்பு தான் வந்து காந்தம் ஈர்க்கும். ஸோ அது வந்து காந்த பிரிப்பு முறை, இரும்பு சார்ந்த மாசுக்கள். நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல் அப்படின்றது வந்து இப்போ மணலும் நீரும், நீர்லேருந்து மணலை பிரிக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி பிரிக்கிறோன்னா வடிகட்டுதல் முறையில் பிரிக்கிறோம். இப்போ எல்லாமே நமக்கு மெத்தடு, அந்த பொருட்கள் எப்படி செய்கிறோன்றது எல்லாமே கொடுத்து பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இதுலேருந்து 1 அல்லது 2 வந்து எக்ஸாம் கேட்கலாம். இல்லை எல்லாமே கூட பொறுத்துக்க மெத்தடில் கேட்கலாம். இல்லை பொருட்களை கொடுத்து எந்தெந்த மெத்தடு அப்படின்னு கேட்கலாம். இது 2மே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஷால் ஆனவை, அணுக்களால் ஆனவை. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு. அதாவது திண்மம்னா திடப்பொருளில் இருக்கிற இடைவெளி வந்து நீர்மத்தை விட குறைவு அல்லது திரவத்தை விட குறைவு. நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை பிரித்தெடுக்கும் முறை வந்து கதிரடித்தல். உப்புமாவிலிருந்து எந்த முறையில் மிளகாயை நீக்கலாம்? ரொம்ப எளிமையாக கையாலே எடுத்து போடலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல் இதுக்கு ஆன்சர்.
நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க எந்த முறை பயன்படுகிறது? வடிகட்டுதல். ஊசி, பென்சில், ரப்பர் வளையம் இவற்றில் டேஷ் காந்தத்தால் கவரப்படும் அப்படின்னா ஊசி. நமக்கு அது பார்த்ததுமே தெரியும். குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீர் பொதுவாக எந்த நீராக இருக்கும் அப்படின்னா தூய்மையான நீராக இருக்கும். தூய்மையற்ற நீராக இருக்கும். தூய்மை அற்ற நீராக இருக்கும். குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் தூய்மையற்ற நீராக அமையும். ஸோ இதோட பருப்பொருட்கள் லெசன் முடியுது. அடுத்த லெசன் வந்து பார்த்தோம்னா தாவர உலகம், தாவரங்கள் வாழும் உலகம் அப்படின்ற லெசன். இதோட புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். கடல் வாழிடமா, பாலைவனமா, நன்னீர் வாழிடமா, மலைகள்லாம் நன்னீர் வாழிடத்துக்கு ஒரு உதாரணம் தான் குளம். இலைத்துளையின் முக்கிய வேலை அப்படின்னு கொடுத்துட்டு நீரை கடத்துதல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, உறிஞ்சுதல் அப்படின்னா முக்கியமான வேலை வந்து இலையோட வேலை நீராவி போக்கு. இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். நீரை உறிஞ்சும் பகுதி என்ன? வேர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீர்வாழ் தாவரங்கள் அதிலே வந்து போச்சு. அதோட வாழிடம் வந்து நீர். சரியா தவறான்னு கேட்குறாங்க. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். தவறு. தாவரங்கள் மட்டும் இல்லை, எந்த உயிருமே நீரின்றி வாழ முடியாது. இப்போ தாவரங்களிலே வளர்சிதை மாற்றங்கள் நிகழ்ந்து பழங்கள், காய்கறிகள், கனிகள் கிடைக்கணும்னா நீர் கண்டிப்பாக அதுக்கு வேணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காணப்படும் அப்படின்னா தாவரங்கள் வந்து வேர்லாம் பச்சையாக இருக்காது. அப்புறம் மரப்பட்டையெல்லாம் பச்சையாக இருக்காது. குறிப்பிட்ட இடங்கள் தான், அதாவது உணவு தயாரிக்கும் இடங்கள், இலைப்பகுதிகள் தான் பச்சையாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறானது. தாவரங்களின் 3 பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். இது சரி. மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்னீர் வாழிடம்னு கொடுத்துட்டு மலைகள் கொடுக்குறாங்க, அது தவறு. மலைகள் வந்து எதுக்குன்னா நில வாழிடத்திற்கு தான் உதாரணம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் தவறு. வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது முட்கள் அப்படின்றது வேரோட மாற்றுரு கிடையாது, இலை தான் முட்களாக மாற்றுரு அடைந்திருக்கும். இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. ஆமாம், சரி. கொடித்திடங்களை நிரப்புக. புவிப்பரப்பில் நீரின் அளவு 70%. புவிப்பரப்பில் நீரின் அளவு 70%. பூமியில் மிகவும் வறண்டு காணப்படும் பகுதி பாலைவனங்கள். ஊன்றுதல், உறிஞ்சுதல் இரண்டும் என்ன வேலை அப்படின்னா வேரின் வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள் தான். ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரத்தில் காணப்படும்? இருவித்திலை தாவரத்தில் காணப்படும். புவிப்பரப்பில் நீரின் அளவு 70%. பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனங்கள். ஊன்றுதல், உறிஞ்சுதல் இரண்டும் வேரின் வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள். ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலை தாவரங்களில் காணப்படும். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. மலைகள், பாலைவனம், தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுப்பு. ஒருவித்திலை தாவரங்கள் கிளைகள், வறண்ட இடங்கள், இமயமலை, இலைகள்னு கொடுத்துருக்காங்க. சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்கள். ஒளிச்சேர்க்கை வந்து இலைகள் மூலமாக நடைபெறும். பாலைவனம்ன்றது வறண்ட இடங்கள், மலைகள் வந்து இமயமலை, தண்டு கிளைகள். ஸோ இது வந்து தாவரங்களின் தாவர உலகம் அப்படின்ற லெசனோட 1 வேர்ட் ஆன்சர் இது. அடுத்த லெசன் பார்த்தோன்னா விலங்குகள் வாழும் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். தகுந்த வார்த்தைகளை கொண்டு கீழ்கண்டவற்றை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ் என்றும் அழைக்கலாம். இது வந்து வாழிடம் என்று அழைக்கலாம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை எப்படி அழைக்கலாம்? வாழிடம் அப்படின்னு அழைக்கலாம். அதுக்கு வந்து ஆன்சர். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை
டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல் மற்றும் பல செல் அப்படி வருமா? ஒரு செல் மற்றும் பல செல். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு எதற்கு உதவுகிறது? இது எப்படின்னா, பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறதுன்னு வரணும். ஓகேவா? செயல்பட்டு பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. கட்டுப்படுத்த உதவுகிறது. பறவைகளின் பறக்கும் திசையை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா பறவைகளின் வால் அப்படி எழுதலாம். அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. போலிக்கால்கள் அல்லது பொய்க்கால்கள். சரியா தவறா என்று கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறு இது. எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? எல்லாம் வேறுபட்டு இருக்கும். வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு செல் உயிரியான அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. சரி. இப்போதான் இதில் பார்த்தோம், கோடிட்டிடங்களில் பார்த்தோம். பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பறவைகளால் ஒரே நேரத்தில் 2 பொருட்களை பார்க்க முடியும். இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. பாரமீசியம் பல செல் உயிரியில் அது ஒரு செல் உயிரி, அதுவும் தவறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வெப்பமண்டல மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை நாம் டேஷ் என்று அழைக்கிறோம். வாழிடம் என்று அழைக்கிறோம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒரு செல் உயிரினம் என்று அழைக்கப்படுகின்றன. மீனின் சுவாச உறுப்பு செவுள்கள். கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஷ் தரைகளில் என்ன செய்யும்? நடக்கின்றன. இங்கே புள்ளி வருது. பல்லிகள் நடப்பதற்கு உதவுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்களில் உள்ள வலைநகங்கள். ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் எதை சேமித்து வைக்கின்றன? கொழுப்பு சேமித்து வச்சுக்கும். அப்புறம் சாப்பாடு கிடைக்கும் போது அதை கிடைக்காத போது அதை வச்சு பயன்படுத்தி உயிர் வாழும். ஸோ அடுத்த படம் பார்த்தோன்னா உடல் நலமும் சுகாதாரமும். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது? முக்கியமான தேவை தசைகளின் உருவாக்கத்திற்கு புரதம் தான் தேவை. ஸ்கர்வி எந்த குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோன்னா விட்டமின் சி. இதுலேருந்து கேட்குறாங்க, அந்த விட்டமின் குறைபாட்டு நோய்கள் கேட்குறாங்க. விட்டமின் B12 அந்த இரத்த சோகை குறைபாடு எந்த விட்டமினால் ஏற்படுது அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி விட்டமின் சார்ந்த குறைபாட்டு நோய்கள் எல்லாமே வருது தொடர்ந்து, அதை பார்த்துக்கணும். கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும் அப்படின்னா தாது உப்புக்கள், மினரல்ஸ். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது, அதிக அளவு புரதம் இருக்குது, அதிக விட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்குது, அதிக அளவு நீர் இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா பழங்கள் காய்கறிகள் அதிக அளவு விட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்குது. அதனால் அதை நம்ம நிறைய என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி, ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. சரியா தவறா? நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. தவறு. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் நீரிழைகளை பெற்றுள்ளன. தவறு. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. சரி. ஓம்புயிரியின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். தவறு. கோடிட்டெடுத்து நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு குறைபாட்டு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. குறைபாட்டு நோய்கள்.
பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு எந்த நோயை உருவாக்குகிறதுனா காய்ச்சர். விட்டமின் டி குறைபாடு நோயை என்ன ரிக்கட்ஸ் நோயை உண்டாக்குகிறது. விட்டமின் டி குறைபாடு ரிக்கட்ஸ் நோயை உண்டாக்குகிறது. டைஃபாய்டு நோய் டேஷ் மற்றும் நீர் மாசுறுதலால் ஏற்படுகிறது. உணவு, நீர். குளிர் காய்ச்சல் அதாவது இன்ஃப்ளூயன்சா டேஷ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறதுனா வைரஸ். உடல் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்திலிருந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கணினி ஓர் அறிமுகம், கடைசி பாடம், 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இது கடைசி பாடம். இதில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாபேஜ். கீழ்கண்டவற்றில் கணினியின் மறு உருவம் எது? கம்ப்யூட்டரோட மறு வடிவம் கேட்டிருக்கிறாங்க. இது செல்ஃபோன் தான், சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி கையிலே வச்சுக்கிறோம்ல, கைபேசி. முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1946. கணினியின் முதல் நிரலர் யார் அப்படின்னா அகஸ்டா அடாலவுலேஸ். ப்ரோக்ராமர் நிரலர் அப்படின்னா முதல் ப்ரோக்ராமர் வந்து அகஸ்டா. அடுத்து எது பொருத்தம் இல்லையோ அதை வந்து வட்டம் போட சொல்லியிருக்கிறாங்க. கணிப்பான், அபாக்கஸ், மின் அட்டை, மடிக்கணினி இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். மின் அட்டை இது வந்து பொருத்தம் இல்லாதது. அதே மாதிரி கணிப்பான், அபாக்கஸ், மின்னட்டை, மடிக்கணினி இதில் வந்து இதே தான் அங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. தரவு என்பது டேஷ் விவரங்களாகும். முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். டேட்டான்றது முறைப்படுத்தாதது, நம்மள்ட்ட அதான் வந்திருக்கும், அதை வந்து நம்ம முறைப்படுத்தணும். இப்போ முறைப்படுத்த வேண்டிய விவரங்கள். உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி. மின்னணு எண் ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி. மின்னணு எண் ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி. தகவல் என்பது டேஷ் விவரங்களாகும். தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள். அதாவது தரவுன்றது எதுவுமே இல்லாமல் நம்மள்ட்ட வந்து சேர்றது. அது முதல்ல அதை வச்சு தான் நம்ம தகவல் ரெடி பண்ணுவோம். தகவல் என்பது முறைப்படுத்தப்பட்டது. எப்படின்னா தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்டது தான் தகவல். 5ஆம் தலைமுறை டேஷ் நுண்ணறிவு கொண்டது, செயற்கை நுண்ணறிவு கொண்டது. ஏஐன்னு இப்போ சொல்கிறோம்ல, அதான் செயற்கை நுண்ணறிவு. இது சின்ன இடமா இருக்கிறதால எழுதிடுறேன், இதெல்லாம் எழுத முடியல, ஆன்சர்ஸ் பெருசாக இருக்குது. குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி வந்து அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ இத்துடன் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் பாடங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு புக் பேக்கு. அடுத்து இந்த 6ஆவதுல 3ஆவது பருவம் நேற்றே போட்டோம். இப்போ 6ஆவதுல 2ஆம் பருவமும் இப்போ நைட்டுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ இப்போ 6ஆவது சயின்ஸ் வந்து நமக்கு என்ன செஞ்சிடுது, கவர் ஆகிடுது. இப்போ நாளையிலேருந்து 7ஆவது சயின்ஸ் வந்து பார்க்கலாம்.